நல்ல பிள்ளை. அது வாழ்க்கையில் எப்படி சோதனைக்கு மேல சோதனையா வந்துட்டு இருக்கு. பொம்பளைக்கு பொம்பளை தான் எதிரிங்கிறது சரியாதான் இருக்கு. நம்ம வீட்டுல நாத்து கடந்து உயிர் எடுக்குது. இதை மாமியாரி கேட்டுக்கிட்டு ஆட்டமா போடுது. அந்த முல்லைக்கு போறதுக்கு முன்னாடியே நாத்தனார் கொடுமை. என்ன பண்றது? பிறக்கிறது பிறந்தா பணக்கார வீட்டுல பிறந்தா எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஏழை பாலையே பிறந்து பொண்ணா வளர்ந்தோம் அம்பிட்டுதான் பேச்சு வாங்கியே சாக்க வேண்டியதா இருக்கு. எம்பிட்டு பணம் காசு இருந்தா என்ன, மனசு இருக்கணும். நல்ல மனசு இருந்தாதானே நல்லது நடக்கும். கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்து அவங்களுக்கு ஒரு கார் எல்லாம் பெரிய விஷயமா? கல்யாணத்துக்கு கார் வேணுமா? காரு இது எங்கன்னு போய் சொல்றது? அந்த முள்ள மனசு எம்பிட்டு வேதனைப்படும். நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி எப்படின்னு சொன்னா வேற வழி இல்லாம பொண்ணு வீடு செஞ்சுதானே ஆகணும்னு எல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்க போல. பாதி கிணறு தாண்டினதுக்கு அப்புறம் ஆள் அதிகம் தெரிஞ்சா உள்ளையா விழுக முடியும்? முடிஞ்ச அளவுக்கு நீந்து மேல வரணும்னு தானே பார்ப்போம். அதான் இப்ப வந்து காரை வாங்கி கொடு, பைக்கை வாங்கி கொடுன்னு ஓயாம கண்டிஷன் போடுறாங்க போல. பாவம் மல்லிகாக்கா அம்மா என்னத்து பண்ணுவாங்க? மல்லிகாக்கா மட்டும் என்ன பண்ண முடியும்? அக்காவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் ஆக போதோ தெரியல. கடவுள் நல்லவங்களை ஏன்னா இப்படி சோதிக்கிறான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன உமா குழம்புல சத்தம் வாசம் வரைக்கும் கேக்குது? என்ன விஷயம்? ஏங்க என்னத்தங்க சொல்றது? நீங்க முதல்ல சொல்லுங்க. போன காரியம் என்னாச்சு? குடிக்க சத்த தண்ணி எடுத்துட்டு வாடியே. ஐயோ இருங்க, மறந்துட்டேன். இந்த ஒரு நிமிஷம். என்ன விஷயமா இருக்கும்? எதுக்கு கிடந்து புலம்பிட்டு இருந்தா? இந்தாங்க. கொடு. பொண்டாட்டி கையால பச்சை தண்ணி குடிச்சா கூட பாயச கணக்கால இருக்கு. போதும் போதும், ஐஸ் தூக்கி தலையில வைக்காதீங்க. கொடுங்க இந்தாண்ட. முதல்ல போன காரியம் என்னாச்சு? எல்லாம் நல்ல விஷயம் தானே? எல்லாம் நல்ல விஷயம் தாண்டி. நாளையில இருந்து வயக்காட்டுக்கு வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. அப்பாடா, இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. என்னடா ஏதுன்னு நினைச்சு புலம்பிட்டு இருந்தேன். நல்ல வேலை, மல்லிகா கட்ட கூட அதான் சொல்லி புலம்பிட்டு இருந்தேன். அண்ணி வந்தாங்களா? இல்லைங்க, நாங்க எப்போதும் சந்திப்போம்ல, அந்த மரத்தடியில எல்லாரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அக்கா வரதா வளசாயிட்ட சொல்லி விட்டுருந்தாங்க. அதான் நானும் ஒரு எட்டு போயிட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிச்ச கருவாடு குழம்பு ஒரு தூக்கில் ஊற்றி கொடுத்து விட்டுருந்தாங்க. அங்கே நாற்று ரொம்ப ஒரே புலம்பலாம். அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னவா அவ என்ன பண்ணாலாம்? ஏன் அன்னைக்கிட்டையும் ஒரே தகராறாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வயக்காட்டில் வச்சு நமக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஆச்சுல்ல, அந்த கதை தான். அங்கே ஒன்றுக்கு ரெண்டா போய் சொல்லியிருப்பா போல. அத்தை உடனே டென்ஷன் ஆகி எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் அவனுக்கு அம்மாவும் இல்லைன்னு ஒரே புலம்பலாம். அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா. எல்லாத்தையும் இப்படியே பண்ணி பண்ணி நம்மள ஒட்ட விடாம பண்ணணும் முடிவெடுத்துட்டா போல. விடுங்க, இந்த கதை இன்னைக்கு நேத்தா நடக்குது, என்னைக்கு இதே கதை தானே. ஆனா அதை விட பெரிய பிரச்சனை ஒண்ணு வந்திருக்குங்க. அக்காவை கடவுள் கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். மாறி மாறி பட்ட கண்ணிலே படும், கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி மறுபடியும் மறுபடியும் அந்த அக்காவுக்கு சோதனைக்கு மேல சோதனை தான் வந்துட்டு இருக்கு. ஏண்டி என்ன ஆச்சு? எதுனாலும் சொல்லு, இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணுவோம். ஏங்க, உதவுற இடத்துல நம்மளும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற யாரும் இல்ல, அப்படி ஒரு பிரச்சனை. அப்படி என்னடி பிரச்சனை? இங்கதான் எங்கேயோ அவங்க வீடு இருக்குன்னு சொன்னாமுல்ல, எங்கன்னு தெரியலையே. சரி, அக்கம் பக்கம் விசாரிப்போம். உமா அக்கா நம்மளுக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்காங்க, நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செஞ்சாதான் நல்லது. யார் தம்பி நீ? ஏரியாவுக்கு புதுசா இருக்க? இல்லம்மா, நான் ஒரு அட்ரஸ் தேடி வந்தேன். உமா அக்கான்னு ஒருத்தவங்க இங்க குடி வந்திருக்கதா சொன்னாங்க. வந்து ஒரு 2 நாள் தான் ஆகுது. அதான் அவங்க வீடு எதுன்னு சரியா தெரியல. 2 நாள் தான் ஆகுதா? பேரு உமான்னு எனக்கு யாரையும் தெரியலையே. அவங்க வீட்டுக்காரர் பேரு கூட காளையன். இங்கதான் பக்கத்துல இருந்தாங்க. இப்ப தடி கொடுத்துட வந்துட்டதா கேள்விப்பட்டேன். ஓஹோ, காளையன் தம்பி வீடா? இது நிக்கிற, இதுதான் அவங்க வீடு. நீ டக்குனு உமான்னு சொன்னோன்னே எனக்கு சரியா புரியல. நீ அலமேல மகன்னு சொல்லியிருந்தா நக்குன்னு சொல்லியிருப்பனே. ஆமாம்மா, அவங்க அம்மா தான். அவங்க அம்மா பேரு அலமேல தான். அரிய கொடுமையே, தங்கமான பிள்ளைங்க. அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து ஒண்டி கொடுத்து நடந்துட்டு இருக்குங்க. இங்கே ஏதோ மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் இவளோட சண்டை போல. அதான் வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாம். உனக்கு எதுவும் விஷயம் தெரியுமா? சரிம்மா சரிம்மா, நான் என்னென்ன எதுன்னு பார்த்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. சரி சரி. சே, வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு வீடை தேடி இருக்கோம். இந்த வீடு தான் போல. காலையனே காலையனே, உள்ளே போவோம். கதவு திறந்தானே இருக்கு. என்னத்தங்க சொல்றது? பிரச்சனை மல்லிகா அக்காக்கோ அது பிள்ளைங்களுக்கோ கிடையாது. எப்போதுமே அந்த அக்கா பிரச்சனையை அது பிரச்சனையாவே பார்த்ததில்ல. அதை சுற்றி இருக்கவங்க நல்லா இருந்தால் அதுவும் சந்தோஷமாக தான் இருக்கும். போன வாரம் ஃபுல்லாக நம்ம கதை ஓடிச்சு. அதுக்கு மனசு கடந்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பிறந்த வீட்டு பிரச்சனை, புகுந்த வீடு பிரச்சனை ஓஞ்சானே பிறந்த வீட்டு பிரச்சனை தலைவையில வந்து உட்காந்துருச்சு. ஏண்டி என்னாச்சு? அத்தைக்கு உடம்பு கிடம்பு முடியலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் அவங்க நல்லா தான் இருக்காங்க.
மனசுக்கு தான் முடியல. வீடு எல்லாம் பெருசா தான் இருக்கு, ஆனா வீட்ல தான் யாரையும் காணுமே. ஏண்டி என்னாச்சு? கரெக்டா தான் வந்திருக்கோம். காலை என்ன குரல் தான் கேக்குது. உள்ளதான் இருக்காரு போல. முள்ள கல்யாண விஷயத்துல ஒரே பிரச்சனையாங்க. என்ன நம்பால பேர் அடிப்படுது? கல்யாண வேலை நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னா என்ன பிரச்சனை? ஏண்டி அதான் நிச்சயம் முடிஞ்சிருச்சு, கல்யாணத்துக்கு வேற தேதி குறிச்சாச்சே, அதுல என்ன பிரச்சனை? மாப்பிள்ளையும் நல்லா தங்கமானவராக தான் இருக்காரு, அப்புறம் என்ன பிரச்சனை? மாப்பிள்ளை தங்கமா இருந்து என்ன, மாப்பிள்ளை குடும்பம் சரியில்லையே. அம்மா யாரையும் தெரியாம பேசக்கூடாதுடி. என்ன குடும்பம் சரியில்லை? அவங்க அப்பா கூட நல்ல விதமாக தானே பட்டாரு. நிச்சயத்துல கூட வரதட்சணை 1 ரூபா வேணாம், பிள்ளைய மட்டும் கட்டி கொடுங்கன்னு சொன்னாரா இல்லையா? அவரை போய் இப்படி பேசலாமா? ஏங்க அப்படி பேசினவரு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? பொண்டாட்டியும் பொண்ணையும் அனுப்பி கார் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம் நடக்குமான்னு முள்ள வீட்டில் சொல்லியிருக்காரு. என்னடி சொல்ற? நெசமா நடந்திருக்குங்க. மாப்பிள்ளையோட அம்மாவும் அக்காலும் போய் முள்ளையோட வீட்டில் கார் வாங்கி தந்தே ஆகணும், கல்யாணத்துக்கு முன்னாடி மண்டபத்தில் கார் நிற்கணும், இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. என்னது? அக்காலும் அம்மாவும் சும்மா தானே போயிட்டு வந்ததா சொன்னாங்க. உனக்கு நல்லா தெரியுமாடி? அப்படிப்பட்ட குடும்பம் இல்லடி அது. மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட அப்பாவும் எப்படி பேசினாங்க தெரியுமா? ஏங்க அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. கதிரவன் தம்பி என்கிட்டையும் நல்லா தான் பேசும், ஆனால் இப்படி கேட்கும்னு நினைக்கவே இல்லைங்க. ஒன்றும் இல்லாத வீட்டில் தான் பொண்ணு கட்டுறோன்னு தெரிஞ்சு தானே வந்து கட்டுறாங்க. இப்போ நிச்சயம் முடிஞ்சோன்னே இப்படி மாற்றி பேசுனா பொண்ணை பெற்றவங்க என்ன செய்வாங்க? வேற வழி இல்லாமல் கடன் உடனே வாங்கி காரை வாங்கி தான் வச்சாகணும், இல்லைன்னா பொண்ணு கல்யாணம் வேணான்னு சொல்லவா முடியும்? எதா இருந்தாலும் நிச்சயத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த சம்மந்தம் வேணான்னு அப்பயாவது சொல்லியிருக்கலாம். இனிமே பாதி கடல் தாண்டியாச்சு, இனிமே வேணான்னு சொன்னா யாரு கசிங்கம்? பொட்ட பிள்ளைய பெற்று வச்சிருக்கவங்க தானே பார்த்துருக்கணும். வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. மல்லிகாக்காவும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதான் எனக்கும் மனசு கேட்காம நானும் உட்காந்து புலம்பிட்டு இருந்தேன். எம்பிட்டு பேர் இந்த அக்காளுக்கு? அம்மா கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த அக்கா தான் தேவையில்லாம அம்மா ஓடிட்டு போய் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கணும். ஏண்டி இந்த காலத்துல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுல்ல. நல்லவங்க மாதிரி வெளியில சிரிச்சு பேசினாலும் உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. பத்தியா? கதிரவன் தம்பி ரொம்ப நல்ல பையன் நினைச்சேன், முல்லைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட முடி. கடைசியில பாரு இந்த தம்பி கூட இப்படி பண்ணிருச்சு. ஒருவேளை அந்த தம்பிக்கு உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்குமோ? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. பணக்காரங்க ஒருவேளை இப்படிதான் இருப்பாங்களோ, வெளியே ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி. இதுக்கு மேல நம்ம இங்க நின்னா சரி வராது. உள்ள போய் விஷயம் என்னன்னு முழுசா விசாரிச்சிருவோம். உமாக்கா தம்பி நீங்களா எப்ப வந்தீங்க? அக்கா வந்து தம்பியை வாங்கன்னு கூப்பிடாம எப்ப வந்தீங்கன்னு கேக்குறீங்க? இல்லையா? ஏனே தம்பி வரக்கூடாதா? வந்து தம்பி உட்கார கூட சொல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ அப்படிலாம் இல்லையா, உட்காரு உட்காரு. தம்பி வந்திருக்கத பார்த்தா எல்லாம் கேட்டுட்டு தான் வந்திருக்கும் போல இருக்கு. இல்லை கேட்கலையானு தெரியல. சரி வந்தவங்களுக்கு மேலே காப்பி தண்ணி வச்சு எடுத்துட்டு வா, பிறகு எதுனாலும் பேசிக்கலாம். 1000 இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போகிறவர் பத்தியா? சரிங்க, நம்ம ஒன்றும் இல்லாத பேசலையே, உண்மையை தானே பேசணும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வந்து என்னை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் எது ரகசியம் பேசுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? உனக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமான்னு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு ஒரு சொம்பு தண்ணி மட்டும் கொடுங்க. ஒரு நிமிஷம். அப்புறம் தம்பி பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கனே. தாங்கய்யா தண்ணி குடிங்க. இம்புட்டு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தீங்களா? தம்பி எதை பத்தி? எல்லாத்த பத்தியும் தான்க்கா. உங்களை வார்த்தைக்கு வார்த்தை நான் அக்கா அக்கான்னு கூப்பிடுறேன். நீங்க ஆனா என்ன ஒரு சொந்த தம்பி மாதிரி பார்க்கல பாத்தீங்களா? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க எனக்கு இல்லை ஃபோன் பண்ணிருக்கணும். இப்படி யாருமே இல்லாத மாதிரி தனியா வீடு எடுத்து தங்கி இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லுங்க? ஐயா இல்லையா இல்லையா, திடுதிடுப்புன்னு வெளியே வந்தோமா, அதான் வீடு எடுத்து தங்கிட்டோம், யாருக்கும் தொந்தரவு கொடுக்க வேணான்னு. இப்ப நீங்க என்ன உங்க குடும்பத்துல ஒரு ஆளா பார்க்கல, அந்நியமா தானே நினைக்கிறீங்க? ஐயோ தம்பி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி, சிரமம் கொடுக்க வேணாம்னு தான். அக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றதாக்கா வாழ்க்கை. நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். முல்லை இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு மனசு கடந்து தாங்கலை. அதான் பொழுது விடிஞ்சோன்னே ஆளாக கிளம்பி இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த உதவினாலும் கேளுங்க, நான் செய்கிறேன். ஐயா எல்லாம் நல்லாதான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொன்னால் கேளு. இப்படி தூரம் சொல்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? என்ன என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குல்ல, உங்களுக்கு என்ன வேணாலும் எனக்கு ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுங்க, நான் பண்ணித்தரேன். ஏனே இப்போ வயக்காட்டுக்கு போலையா? மதிய நேரத்தில் வீட்டில் இருக்கீங்க? அது வந்து தம்பி ஏங்கா என்னாச்சு? எங்கேயாதா? ஏன் நம்ம வயல் என்னாச்சு? சரி வேற எங்கேயா வேலை பார்த்துட்டீங்களா? ஆமையா 2-3 இடத்துல கேட்டிருக்கேன், நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. ஏயா அதை விட்டா எனக்கு வேற பொழப்பு இல்லையே. அண்ணே தம்பி நான் இருக்கப்ப நீங்கள் எதுக்கு அங்கங்கே வேலைக்கு போகணும்? நீங்கள் வாங்க, நம்ம தோட்டத்திலேயே நல்ல ஆளாக வேணும்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம தோட்டத்திலே வந்து வேலையை பாருங்க. அது வந்து அண்ணே எங்களுக்கும் வயக்காட்டுக்கு இப்போ வேலைக்கு ஆள் தேவை, நீங்கள் வந்து இப்போ வேலை இல்லாமல் தானே இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்போம். எங்கள் வயக்காட்டுக்கு நல்ல ஆள் வேணும், நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும்.
உங்களுக்கும் அதில் ஒரு வேலை வருமானம் கிடைச்ச மாதிரி இருக்கும்லண்ணே. நல்லா யோசிச்சு பாருங்கண்ணே. இருந்தாலும் சொந்தத்துக்குள்ள அண்ணே, சொந்த வேலை வேலை வேறண்ணே. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் நாங்கள் கொடுத்துருவோம். உமா, நீ என்னடி சொல்கிற? அதான் தம்பி இம்புட்டு தூரம் சொல்லுது இல்லைங்க, போயிட்டு வாங்க. அப்புறம் என்ன, அக்காவே சரிட்டாங்க. அப்போ நாளையிலேருந்து வந்துடுங்க, நான் அப்பாட்ட சொல்லிடுறேன். சரியா? சரிண்ணே, அப்போ நான் வரட்டுமா? இல்லையா, இருந்து மதியம் சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லைண்ணே, வீட்டில் ஒரு முக்கியமான சோழி இருக்குது, நான் போய் கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். ஓ அப்படியா, சரி சரி. நீங்கள் நாலஞ்சு தொழில் பண்ணுறவங்க, நிற்க கூட நேரம் இருக்காது. எங்களுக்காக இம்புட்டு தூரம் வந்ததே பெரிய விஷயம். சரியா? நாளைக்கு நான் வேலைக்கு வந்துடுறேன். சரிண்ணே, அப்போது நாளைக்கு வந்துடுங்க. அட்ரஸ் என்னன்னு அக்காவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன். சரியா? சரியா. எனக்கு என்னமோ இந்த தம்பிக்கு தெரிஞ்சு எதுவுமே நடந்திருக்காதுன்னு தான் தோணுது. இம்புட்டு நல்ல மனுஷர்ல தம்பியை அப்படி பண்ண போகிறாரு. இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். தம்பி. சொல்லுங்கக்கா. நான் உன்னை என் சொந்த தம்பி மாதிரி நினச்சதாயே சொல்கிறேன், நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத. உள்ள இங்கே நிறைய கஷ்டப்பட்டுட்டா, அவளை வரப்ப நீதாயே பத்திரமா பார்த்துக்கணும். கண்டிப்பாக்கா. வேறு ஏதாவது சொல்லணுமாக்கா? ஏன்னா தம்பி நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். தேவையில்லாமல் நம்மளால அவங்க குடும்பத்தில் எந்த பஞ்சாயத்து வேணாம். என்னக்கா? ஒன்றும் இல்லையா, நீ நல்லா இருப்ப, போயிட்டு வா. சரிக்கா, நான் வரேன்.